உங்களுக்கு செய்வன வச்சுட்டாங்கன்னு ஒரே பயமா இருக்கா? கெட்ட கெட்ட கனவுகள் எல்லாம் வருதா? அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முதல்ல ஒரு முருகர் கோயிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு முருகர் கோயிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அங்க போய் கையில காப்பு கட்டுங்க. காப்பு எப்படி கட்டணும்னா, ஒரு மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சள் கிழங்குல ஒரு மஞ்சள் நூல்ல வச்சு உங்க வலது புறம் கையில கட்டிக்கோங்க. மணிக்கட்டில் கட்டிக்கணும். அதை முருகர் பாதத்துல வச்சு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணி அதுக்கப்புறமா அதை கட்டிக்கோங்க. இப்ப முருகருக்கு 21 நாள் நீங்க பூஜை பண்ணுங்க, விரதம் இருங்க. விரதம் உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இருங்க. ஏன்னா 21 நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியான நாள் இல்லையா? ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருக்கலாம், இல்ல காலையில வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். அந்த மாதிரி 21 நாள் விரதம் இருங்க. இந்த 21 நாளும் ஒரு நாளைக்கு 6 வாட்டி கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. நீங்க காலையில 3 வாட்டி, சாயந்தரம் 3 வாட்டி படிக்கலாம். இல்ல பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்துச்சு 4:30 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு 6 வாட்டி ஒரே ட்ரிப்பா கூட படிச்சு முடிக்கலாம். அது உங்க சௌகரியம். ஆனா இந்த 21 நாளும் ஒரு நாளைக்கு 6 வாட்டி கந்த சஷ்டி கவசம் படிங்க. முருகர் கோயில்ல முருகர் அபிஷேகம் பண்ண தீர்த்தம் இருக்கும் இல்லைங்களா? அதை உங்க வீட்டுக்கு கேட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளிச்சு விடுங்க. வீட்டு வாசப்படியிலிருந்து கொல்லப்புறம் வரைக்கும் தெளிச்சு விடுங்க. முடிஞ்சா வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும் இதுல எல்லாம் காணாம போயிடும். கந்தன் தருவார் எதிர்காலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.